ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் டெசர்ட்டு. டார்க் சாக்லேட்டை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க இது ஒரு ப்ரௌனி. ஸோ வாங்க நம்ம ப்ரௌனி இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து அமுல் டார்க் சாக்லேட் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 150 கிராம்ஸையும் இப்படி சாப்பிங் போர்டில் வச்சு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக வேண்டாம், ஓரளவு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சாப் பண்ணுறோம். அது கூட 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர், அதுவுமே வந்து அமுல் இல்லை மில்கி மிஸ்ட் எது வேணாலும், எந்த பட்டர் நீங்கள் எப்பயும் வாங்குவீங்களோ அது வாங்கிக்கோங்க. இப்போ அது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒன்றா போட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக அடுப்பில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க, ரெண்டுமே வந்து கெட்டு போயிடும். பட்டர் வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி வச்சிடாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். நீங்கள் இந்த உள்ளே வைக்கிற பாத்திரம் வந்து எல்லோரும் கிளாஸ் தான் வைப்பாங்க, பட் நான் என்கிட்ட அலுமினியம் இருக்கிறனால வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எது காம்பேக்டாக உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹீட் ஆகி அது மெல்ட் ஆகி வந்தோடனே வந்து அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து அந்த தண்ணியோடு எடுத்து கீழே வச்சுருங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து அந்த மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 180 கிராம்ஸ் நான் மைதா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் 3/4 கப்பு, அது வந்து 200 கிராம்ஸ் கப்பு, அதில் 3/4 கப் மைதா, அது மேலே ஒரு 1/4 கப்புக்கு வந்து கோகோ பவுடர். ஸோ மொத்தமாக நீங்கள் 200 கிராம்ஸ் ஃப்ளார் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நீங்கள் அந்த இதை சிஃப்ட் பண்ணி போட்டுக்கோங்க, சலித்து போட்டுக்கோங்க. ஸோ அதில் நான் போட்டுட்டேன். ஸோ நல்லா சிஃப்ட் பண்ணி போடுறதுனால நமக்கு வந்து கேக்கோட அந்த டெக்ஸ்சர், ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். எந்த ஒரு கேக்குமே சரி, நீங்கள் வந்து இந்த ஃப்ளார் எல்லாத்தையுமே வந்து சிஃப்ட் பண்ணி போடுறது தான் வந்து நல்லது, சலிச்சு போடுறது தான் வந்து நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர், இது ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிஃப்ட் பண்ணோன்னே அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் பேக்கிங் சோடா வந்து போடலை, ப்ரௌனிக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் இதிலே வந்து உங்களுக்கு ப்ரௌனி வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இதுக்கு முன்னாடி நான் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணப்பயுமே ரொம்ப நல்லா வந்துச்சு. அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம்ல டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர். ஸோ இப்போ நான் இதில் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம மைதா எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த மெல்டட் பட்டர் ப்ளஸ் டார்க் சாக்லேட் அந்த மிக்சரில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன், அது எவ்வளோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு மாறுன்றதை பாருங்கள். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இது வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை, நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஹங் கர்டு, அதாவது கர்ட்லேயே கொஞ்சம் திக்கான கர்டு, அது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் கர்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பேட்ச் பை பேட்ச் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே இப்போ ப்ரௌனி பேட்டர் வந்து உங்களுக்கு திக்காக தான் இருக்கும், கேக் பேட்டர் மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்காது, ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஸோ இப்போ இதிலே நான் வந்து டார்க் சாக்கோ சிப்ஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து கலந்து விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து மில்க் சாக்லேட்டை க்யூபாக கட் பண்ணியும் உள்ளே வைக்கலாம். அது நீங்கள் கடைசியாக பிளேட் பண்ணும்போது நீங்கள் வச்சா கரெக்டாக இருக்கும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் தான் நம்ம வைக்க போகிறோம், பீஜியன் இது.
ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இதிலே வந்து கேக் சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மெனு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கேக் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சருக்கு எதுவும் பண்ணலை, டைமை மட்டும் 7 மினிட்ஸாக குறைச்சிக்கிறோம். ஸோ இப்போ அதை குறைச்சிட்டு அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கேக் பேன் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்ன சைஸ் பேன் தான், ஏன்னா என்னோடய ஏர் ஃப்ரையரில் வந்து அவ்வளோ சைஸ் தான் வைக்க முடியும். நீங்கள் வந்து அவனில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்கொயர் சைஸ் டின்னில் கேக் பேனில் நீங்கள் பண்ணலாம். அதுதான் வந்து ப்ரௌனியோட ஷேப்பும் கூட. இது நான் வந்து என்னோடய ஏர் ஃப்ரையருக்கு ஏற்றாப்புல நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் உங்களோட பேட்டர் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. இது தான் நான் இப்போ அந்த கேக் பேனில் மாற்றிட்டு இப்போ நான் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் கீ வச்சு நான் வந்து ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட்டர் பேப்பர் வந்து உங்கள் கேக் பேனில் ஒட்டிடும். பேட்டர் போட்டு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் மேலேயும் வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் மேலே வந்து என்ன வேணாலும் வைக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி பிளேட் பண்ணும்போது தான் நான் என்ன சொன்னேன்னா மில்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சு, இல்லை நீங்கள் வாங்கி அதை வைக்கணுன்னாலும் வைக்கலாம். உள்ளே ஒரு க்யூபாக நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி ரெடியாகி இப்படி கட் பண்ணும்போது சாக்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வால்நட் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம ப்ரௌனி வந்து இப்படி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இது ரெடி டு பேக். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர்வான ப்ரௌனி வரும். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம அதே ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு கேக் ஆப்ஷன் செட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அதே ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சர் டைம் டெம்பரேச்சர் எதுவுமே குறைக்க வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். ஓகே, இது டிஃபால்ட்டாக 25 மினிட்ஸ் வருது. ஆக்சுவலாக இது என்னென்னா நான் 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ப்ரௌனி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் வந்து கத்தி உள்ளே விட்டு பார்க்கணும். கேக்னால் இப்போ வந்து சுத்தமாக ஒட்டாமல் வரும். இதே உங்களுக்கு ப்ரௌனின்னா இந்த க்ரம்பிள் டெக்ஸ்சர் இருக்கும்ல, அது லைட்டாக அந்த கத்தியில் இப்படி லேசாக ஒட்டி வரும். நான் அதோட வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ப்ரௌனி வந்து இப்போது பேப்பர்லேருந்து டிமோல்ட் பண்ணி நான் கட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்குன்னு பாருங்கள். மேலே வந்து அந்த கிராங்கிள்டு டாப்புன்னு சொல்லுவாங்கள்ல ப்ரௌனியில், அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உள்ளே வந்து நமக்கு அந்த க்ரம்பிள் டெக்ஸ்சர் கரெக்டாக ப்ரௌனியோட டெக்ஸ்சர் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேல் லேயர் வந்து கிறிஸ்பாகவும், உள்ளே வந்து அந்த ஃபட்ஜி மாய்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு ப்ரௌனி கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.